தனுசு ராசிக்கார அன்பர்களே, உறவுகளுக்கும் உண்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள்னா அது இவர்கள் தாங்க. தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா இவர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க? மற்றவங்க எல்லாம் என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னப்பா வாழ்க்கை நல்லா அமோகமா இருக்கு, அவர்கள் நல்லா சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு. ஆனா இவர்களுக்கு மட்டுமே தெரியும், மனசுக்குள்ள ஓராயிரம் கவலைகளோடு வெளியே சொல்லவும் முடியாம தன்னுடைய மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்கும். அதை வெளியே சொல்லாமா, சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்களா, நமக்கான ஆறுதல் அவங்க கொடுப்பாங்களா அப்படின்ற பல குழப்பங்கள் என்பது இவருடைய மனசு இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, இவனுக்கு என்னப்பா கொடுத்து வச்ச வாழ்க்கை சந்தோஷமா இருக்கா அப்படின்னு. ஆனா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மட்டுமே தாங்க தெரியும், தன்னுடைய மனசுல எத்தனாயிரம் கவலைகள் இருக்கு, அதை வெளியே சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் வருத்திக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். முக்கியமா சொல்ல போனா இவர்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக செய்யக்கூடிய சில விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கைய முக்கியமா அன்னைக்கே மொத்தமா இவருடைய வாழ்க்கைய கஷ்டத்துக்குள்ள தள்ளுற அளவுக்கு காயத்தையும் கவலைகளையும் கொடுத்துருக்கு. அதற்கு தீர்வு கிடைக்காம எவ்வளவோ நாட்கள் அலைஞ்சிருக்காங்க, எவ்வளவோ தினங்கள் மனசுக்குள்ள யோசிச்சு யோசிச்சு வருத்தப்பட்டிருக்காங்க. ஆனா எதுக்குமே வாழ்க்கையில தீர்வுன்றது கிடைக்காத தனுசு ராசிக்காரர்கள் தாங்க இவங்க. குடும்பத்தார்கள் மேல ரொம்ப பாசம், ரொம்ப அக்கறைன்றது இவர்களுக்கு இருக்கு. ஆனா குடும்பத்தார்களுக்கு இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அக்கறைன்றது இவர்கள் மேல பெருசு கிடையாதுங்க. அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும், ஒரு ஆசை இருக்கும், அதை செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்த செய்யாத இதை செய்யன்னு தன்னுடைய பெற்றோர்களோ இல்ல குழந்தைகளோ யாருக்கு விருப்பம் இருக்கோ அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மாத்தி அமைச்சுக்கிட்டு போக வேண்டிய நிலைமை தாங்க ஏற்படும். முக்கியமா சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய நபர்கள் இவர்களை என்னைக்கிடா வீழ்த்தலாம், இவர்களை என்னைக்கிடா ஏமாத்திக்கலாம், தன்னுடைய தேவைகளை இவர்கிட்ட எப்படிடா பூர்த்தி செஞ்சுக்கலாம்ன்றத பார்ப்பாங்களே தவிர தனுசு ராசிக்காரர்களுக்கு மேல ஒருத்தருக்கு கூட இவர்கள் மேல பெருசா அக்கறையோ இல்ல பாசமோ கிடையாதுங்க. ஆனா இவர்கள் பல நபர்கள் மேல அக்கறை, பாசம், அப்படி அன்பு எல்லாத்தையுமே கொடுத்தாலும் அது எல்லாத்தையுமே வாங்கி கூறிய நபர்கள் இவர்களை ஒரு மனுஷனாம் கூட மதிக்கிறது இல்லைன்றதுதான் யதார்த்தமான உண்மை. நித்தம் கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில, எதை எதை செஞ்சிட்டோம், என்ன செஞ்சிட்டோம் அப்படின்ற அளவுக்கு மனசுக்குள்ள காயம். சில நபர்கள்லாம் இந்த தனுசு ராசிக்கார்கிட்ட அன்பா, உறவா, ஒரு காதலா, ஒரு மனைவி, கணவன் மனைவி வாழ்க்கையா, இல்ல குழந்தை பெற்றோர்கள் வாழ்க்கையாக இருந்தாலும் இவர்களை என்னைக்குமே தனியா ஒருத்தராக தாங்க தான் பாக்குறாங்க. இவர்கள் என்ன செஞ்சாலும் மற்றவருடைய கண் பார்வையில இவர்களுடைய வாழ்க்கையும் இவர்களும் ரொம்ப தப்பானவங்கள தான் இருந்துகிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்ல முடியும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில எதெல்லாம் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்துச்சோ, எதெல்லாம் வாழ்க்கையில அழகியும் பிரச்சனையும் கொடுத்துச்சோ, எதெல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாம நிம்மதியை தொலைச்சி இருக்க வச்சுச்சோ, அப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும். நீங்க எதிர்பார்த்ததை விட முன்னேற்றங்கள் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போகுது. நீங்க முன்னேறுவதற்கான ஏற்ற காலங்களாகவும் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இருக்கும். சரி, இனி வரக்கூடிய காலங்களில் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை இவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகிறார்கள், எந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும், முக்கியமா உங்களுடைய சிறு வயசுல நீங்க பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள் வந்து எப்படி மீளப்படுகிறது என்பதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கணுன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, தனுசு ராசிக்கார அன்பர்களே, முதலாவது ஒரு விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பல நாட்களாக போராடக்கூடிய ஒரு விஷயம் என்பது அரசு வேலை தாங்க. அந்த பக்கம் ஒரு சைடா ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு முக்கியமா இதை எல்லாத்துக்குமான படிப்பை வந்து அரசு உத்தியோகத்துக்கு தேவையான ஏதோ ஒரு எக்ஸாம் அதை பாஸ் ஆகி ஒரு அரசு உத்தியோகத்துக்கு போயிடணும் அப்படின்னு ஒரு பொண்ணும் சரி ஒரு ஆணும் சரி, முக்கியமா சொல்ல போனா ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப ஆர்வமுங்க அரசு உத்தியோகத்துக்கு போகணுன்றதுல. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பாங்க இந்த அரசு வேலைக்கு போகிறதுக்காக. முடிஞ்ச அளவுக்கு தன்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமா படிச்சு எப்படியாவது ஒரு அரசு உத்தியோகத்துல போய் உட்கார்ந்துடணும், அந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியன்ற அளவுக்கு இவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கிட்ட படிப்பை பத்தி சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு ஆர்வம் எடுத்து படிக்கக்கூடிய நபர்கள் தான் இவர்கள். இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது பெண்ணும் சரி ஆணும் சரி கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சி பண்ணி தோத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் முக்கியமா இப்பதான் உங்களுக்கு எக்ஸாம்ல நடந்திருக்கும். அப்படிப்பட்ட எக்ஸாமுடைய தீர்வுகள் வரும்போது உங்களுக்கு அதுல வெற்றி பயணங்கள் என்பது இருக்கும். முந்தியெல்லாம் நீங்க யோசிச்சிருப்பீங்க, நமக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை, நம்ம தோத்துரும் அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த டைம் நீங்க கான்பிடண்டா இருப்பீங்க. அதற்கு காரணம் உங்களுடைய வெற்றி உங்களுடைய கைகளில் வந்து இருக்க போகுது. நீங்க இதற்கு முன்பு தேடி போன ஒரு விஷயம் இனி தேடாமல் கிடைக்கும்னா அதற்கான ஏற்ற காலங்கள் அரசு உத்தியோகங்கள் என்பது இனி வரக்கூடிய அந்த ஒரு வெற்றி தேர்வுகள்ல உங்களுக்கானதாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப நாட்களாகவே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம், எனக்கு அரசு வித்தியாகம் கூட வேணாம் சாமி, எனக்கு வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்னால முடியாது,
ஒரு நல்ல சம்பளத்துல வேலை கிடைச்சா கூட போதுமே, அதுவே எனக்கு கிடைக்க மாட்டேங்கின்ற ஒரு வருத்தம் என்பது தனுசு ராசினுடைய மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்கக்கூடிய விஷயமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்தது போல் நான் சொல்றேங்க, அரசு உத்தியோகம் கிடைக்காவிட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல சம்பளத்துல ஒரு வேலைக்கு நீங்க போக முடியும். சாமி கிடைக்கும்னு சொன்னீங்க, இப்ப கிடைக்காதுன்னு சொல்றீங்கன்னா அதற்கான முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு சொல்றாங்க. இப்போ எப்படின்னா, ஒரு தனுசு ராசிக்காரர் இருக்காங்க, எல்லாருமே அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. சில நபர்கள் பண்ணுவாங்க, சில நபர்கள் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு, ஒரு வேலை இடங்களுக்கு செல்றதுக்கு அவங்க படிச்ச படிப்புக்காக முயற்சிகள் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களையும் அவர்களுக்கான வெற்றிகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். சில நபர்களுக்கு வேலைக்கு போறதே பிடிக்காது. தனுசு ராசிக்காரர்களே ஒரு சில நபர்கள் இருப்பாங்க. எப்படின்னா, நான் எப்படியோ ஒருத்தவங்க கீழே வேலை பார்க்கறதுன்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வேலை பார்த்துட்டே இருந்தா வேலை மட்டும்தான் பார்த்து இருக்க முடியும், வாழ்க்கை முழுக்க என்னால் அதை பண்ண முடியாது, நிச்சயமா நான் ஒரு பிசினஸ் தொடங்கணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட பிசினஸ் தொடங்குவதற்கான நேரமாகவும், பிசினஸ்ல நல்ல வருவாய் ஈட்டுவதற்கான காலமாகவும் இனி வரக்கூடிய காலங்கள்ல தனுசு ராசிக்காரர்கள் இருக்கும். முக்கியமா தனுசு ராசிக்காரர்கள் எல்லோரும் செஞ்ச விஷயத்த செய்யவே மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் தனித்துவமாகவும் யூனிக்காகவும் இருப்பதனால மற்றவர்கள் எந்த ஒரு விஷயத்த பண்றாங்களோ அதுல இருந்து மீண்டு வெளியே வந்து எதெல்லாம் யாரும் பண்ணலையோ அதை பண்ணுவோம்னு பண்ணி வெற்றியை காணக்கூடிய காலங்களாக இருக்கும் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில. தனுசு ராசினுடைய வாழ்க்கையில பக்கவாட்டிலே நிறைய விஷயங்கள் தப்பு நடக்கும். அந்த தப்பை தட்டி கேட்க நினைப்பாங்க, ஆனா முடியாமல். ஏன்னா குடும்ப சூழ்நிலைகள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். ஒரு நாள் இந்த பிரச்சனைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அதுக்காக அலைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட விஷயத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்துல வீட்டுல சாப்பாடுக்கு கூட கஷ்டமாயிடும் அப்படின்னு எனக்குமே தன் முன்னாடி நடக்கக்கூடிய தப்பான விஷயங்களை கூட பார்த்துட்டு கடந்து போயிருக்காங்க. சில நடக்கங்கள் என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டாலும் அடுத்த நிமிஷம் உங்களுடைய வாழ்க்கையை குடும்பத்தை பத்தி யோசிக்கும் போது என்ன செய்யறதுனே தெரியாம இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையின் முன்பு தவறுகள் நடந்தாலும் அதை தட்டி கேட்பாங்க. அப்படிப்பட்ட தைரியம் வருவதோடு சேர்த்து அதற்கான ஏற்ற அளவிற்கான அந்த ஒரு உயரத்துக்கு நீங்க செல்ல முடியுங்க. முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகளுக்கே உங்களை பிடிக்காம போயிருக்கும். ஏடா இது அப்பா இப்படி பண்றாங்களே, அம்மா இப்படி பண்றாங்களே அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள கவலை இருக்கும். முக்கியமா எல்லாரும் முன்னாடியும் நீங்க மரியாதை கொடுத்து நீங்க பேசுவீங்க, ஆனா உங்களுக்கான மரியாதை கிடைக்காத போது நம்ம அப்பாவுக்கு யாருமே மரியாதை கொடுக்க மாட்டாங்களேன்ற ஒரு மனசுக்குள்ள கவலைகள் பிள்ளைகளுக்கு இருந்துகிட்டு இருக்கும். இதனாலே பிள்ளைகள் சரியா பேசாம உங்ககிட்ட இருந்து அப்படியே தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வுகள் கிடைத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்க மேல முழுவதுமான அன்பும் பாசமும் நிரந்தரமானதாகவும் கிடைக்கும். நீங்க இதற்கு முன்பு நினைச்சு நிறைய விஷயங்களை கவலைப்பட்டிருப்பீங்க, அது எல்லாத்துக்குமான தீர்வுகள் கிடைச்சு மனசளவுல நீங்க சந்தோஷப்பட ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இந்த காதல் பிரச்சனை என்பது சொல்ல முடியாத ஒரு கவலை நாங்க சொல்லணும். எப்படின்னா இவருடைய வாழ்க்கையில இவங்க ஒரு ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ காதலிக்கிறாங்க. முக்கியமா பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாலும் சரி ஒருத்தவங்க விரும்புகிறாங்க. விரும்பிக்கிட்டு இருக்கும்போது இவருடைய வயசு வருது, ஒரு 23ல இருந்து 24 ஆகுது, 24ல இருந்து 25 ஆகுது அப்படின்ற போது அந்த பெண் வீட்டார்கள், அதாவது பெண் சைட்லன்னு சொல்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனா அந்த பெண்ணும் ஒரு ஆணை விரும்பிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பெண் அந்த ஆணிடமும் சொல்ல முடியாம தன்னுடைய குடும்பத்தார்களிடமும் சொல்ல முடியாம அந்த கஷ்டத்தை தன்னுடைய மனசுக்குள்ளேயே வச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது வெளியே சொல்லிட்டா அது பிரச்சனை முடிஞ்சிச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா வெளியே சொல்ல முடியாம தன்னுக்குள்ளேயே அந்த பையனையும் ஏமாத்துறமே, அந்த குடும்பத்தார்களையும் ஏமாத்துறமேன்ற ஒரு விஷயம், அது மட்டும் இல்லாம அந்த திருமணம் பண்ணிக்க போற பையனையும் சொல்லாம ஏமாத்துறமேன்ற ஒரு விஷயம் மனசுக்குள்ள ரொம்பவே கவலைகளை கொடுத்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கையில கிடைச்ச அந்த காதலித்த பையனை ஏமாத்திட்டு போகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. வேறு ஒரு ஆணை திருமணமும் செஞ்சுப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நீங்க உங்களை ஏமாத்திட்டு வந்தோமே அவங்க அந்த பையனுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாம ஒரு கவலைகள் இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட கவலைகளை தரக்கூடிய விதமாக தனுசு ராசினுடைய வாழ்க்கையில யாரை விட்டு நீங்க பிரிஞ்சு வந்தீங்களோ மீண்டும் அவர்களை சந்திக்கக்கூடிய நிலைமை என்பது உண்டாகும். உங்களுடைய காதல்ல, அதாவது முற்றி போயிருக்கக்கூடிய காதல்ல ஒரு சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய விதமாக உங்களோட கடையே நட்பு ஒரு உறவு உருவாகும். ஆனா அது காதலாக இருக்காது, ஒரு நட்பாக மட்டுமே தான் இருக்கும். இதே நாங்க ஆணுக்கும் நடக்கும். இப்படிப்பட்ட இந்த காதல் உறவுல ஏமாற்றப்பட்ட நீங்கள் இல்லை ஏமாற்றப்பட்ட அவர்கள் எப்படியாக இருந்தாலும் சரி, மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான காதல் என்பது ஆரம்பிக்கும். அதுவும் கணவன் மூலியமாகவும் இருக்கலாம், இல்ல வேற ஒரு வாழ்க்கையாகவும் இருக்கலாம். முக்கியமா சொல்ல போனா தனுசு ராசினுடைய வாழ்க்கையில 2 காதல்கள் நிச்சயம் இருந்திருக்கும். முதலாவது காதலில் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பீர்கள். அதாவது நீங்க ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ நம்பி அவங்க கிட்ட இருந்து ஒரு ஏமாற்றத்தை பார்த்திருப்பீங்க. முக்கியமா ஆண்களிடமிருந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு முதல் காதல் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும். அதாவது அந்த பையன் இந்த பொண்ணை விரும்பிட்டு வேற ஒரு பொண்ணு கூடயும் பழகிக்கிட்டு இருந்திருப்பாங்க. 2வது காதல் உங்களுக்காகவே உயிரே கொடுக்குற அளவுக்கு ஒரு உண்மையான காதலை வச்சிருப்பாங்க அந்த பையன். ஆனா அந்த பையனை விட உங்களுக்கு குடும்பத்தார்கள் முக்கியம் என்பது அந்த சூழ்நிலையில குடும்பத்தார்களுக்காகவே நீங்க அவங்களை விட்டுட்டு போக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க, தள்ளவும் இருப்பீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமாங்க, நீங்க இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு வாழ்க்கை இல்லாமல் போயிருந்தாலும் அந்த தனுசு ராசிக்காரர்களுக்காகவே இன்னமும் அந்த ஆண் அவர்களை காதலிச்சுக்கிட்டும் அவர்களுக்காக காத்துக்கிட்டும் இருக்கிறதும் யதார்த்தமான உண்மைங்க. நிறைய பேர் சொல்லலாம் அதெல்லாம் எப்படிங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா தனுசு ராசினுடைய அன்பு அந்த ஆணுக்கு கிடைச்சிருக்கும் பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட அந்த அன்புன்றது
மறந்துட்டு வேறு ஒரு பெண்ணையோ இல்ல வேறு ஒரு நபரையோ விரும்புறதுங்கிறது, ஒரு ஆணையோ விரும்புறதுங்கிறது அவ்வளவு எளிமையா நடக்கவே நடக்காது. இன்றைய வரைக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே அவங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க, உங்களை விரும்பிக்கிட்டும் இருப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட பேசி பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த ஆண் உங்களை விரும்புறாங்களா இல்லையான்றத. காத்துங்க, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய காதல் மீண்டும் சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு திருமணமே ஆகல, இல்ல திருமணம் ஆகி அவங்களை விட்டு பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அவர்கள் உங்களுடன் சேர்ந்து வாழ்வதற்கான தயாராக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது நடக்கும். தனுசு ராசியுடைய வாழ்க்கையில காதல் வாழ்க்கை இருக்கும். திருமணத்துக்கு பிறகும் இவருடைய வாழ்க்கையில சில சங்கடப்படமான விஷயங்கள் நடந்திருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் மன திருப்தி என்பது இல்லாமல் மனசுக்குள்ள பல விதமான கவலைகளோடு வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட கவலைகள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுது. திருமண வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்களும் பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கை என்பது அமையும். தைரியமா முழுவதுமான நம்பிக்கையோடு காத்திருந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் எந்த அளவுக்கு மாற்றம் இருப்பதுன்றது நீங்க பார்க்க முடியும். குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீங்க காண்பீங்க. நம்பிக்கையோடு காத்திருங்கள், நல்லது நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.